إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இறை இல்லத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய ஈமானியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் அவனை மாத்திரம் நாம் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது என்ற அந்த அடிப்படையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி மார்க்கமாக எங்களுக்கு சொன்னார்களோ அவற்றை முடிந்தளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தகு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் விட்டு நாங்கள் ஒதுங்கி நடக்க வேண்டும் என்று எங்களை எச்சரிக்கை செய்தார்களோ தடுத்தார்களோ அத்தகைய தீய காரியங்கள் அனைத்தையும் விட்டு ஒதுங்கி நடக்குமாறும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் விளையாட்டுக்காக வீணுக்காக படைக்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون. நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்றும் நீங்க திரும்ப எங்கள்கிட்ட கொண்டு வரப்பட மாட்டீங்க என்று சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் நினைத்த போக்கிலே வாழ்வதற்காக வேண்டி எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வாழ்வதற்காக வேண்டி நாங்கள் படைக்கப்படவில்லை. இந்த உலகத்திலே நாங்கள் கேளிக்கைக்காக வீணுக்காக வேண்டி நாங்கள் படைக்கப்படவில்லை. உயரிய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். திரும்ப நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடம் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவன் எங்களை திரும்ப அவன் மீட்டெடுப்பான் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்கிலே சொல்லும் பொழுது அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வாழ்க்கை மற்றும் மரணத்தை உங்களுக்கு நான் தந்திருப்பது படைத்திருப்பது ஏனென்று சொன்னால் அமட்களால் உங்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது அமட்களில் சிறந்த அமலை செய்யக்கூடியவர்கள் யார், தூய்மையான அமலை செய்யக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் வாழ்க்கை மற்றும் மரணத்தை படைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் அமட்களில் நாங்கள் சிறந்தவர்களாக மாறுவதற்காக அல்லாஹ் தஆலா காலத்துக்கு காலம் பல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் சென்ற வாரம் எங்களோடு இருந்துச்சு.
என்ன ரமலான் என்ற ஒரு சந்தர்ப்பம். அதை கடந்து நாங்கள் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படியே பயணித்து வந்து விட்டோம். இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்துக்கு, நாம் சென்ற வாரம் இருந்த அந்த மாதத்துக்கு இருந்த சிறப்புகள் இருக்கிறான்னு கேட்டால் அந்த சிறப்புகள் இந்த மாதத்துக்கு கிடையாது. இந்த மாதத்தில் சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படவில்லை. இந்த மாதத்திலே நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படவில்லை. ஷைத்தான்கள் இந்த மாதத்திலே விலங்கிடப்படவில்லை. இப்படியான ஒரு மாதத்திலே நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் கடந்து இப்பொழுது ஒரு வாரம் வந்துவிட்டோம். அந்த மாதத்தை அடைந்த பொழுது நாங்கள் அதிலே பல நன்மைகளை நாங்கள் செய்தோம். முன்முறமாக பல செயற்களிலே நாங்கள் ஈடுபட்டு வந்தோம். இப்பொழுது ஒரு வாரம் கடந்து வந்திருக்கக்கூடிய நாங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை என்ன? கடந்த அந்த ரமலானை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ரமலானை அடைந்தவர்களை நாங்கள் இரண்டு பிரிவுகளாக நாங்கள் பார்க்கலாம். அதிலே முதலாவது பிரிவினர் யார் என்று சொன்னால், இரவு தொழுகைகளை பேணி வந்தார்கள். ரமலானுடைய மாதத்தில் முழுவதுமாக நல்ல முறையிலே நோன்பை நோட்டார்கள். ஃபர்லான தொழுகைகளை நேரத்துக்கு தொழுது வந்தார்கள். சதக்காக்களை வழங்கினார்கள். உறவுகளை பேணினார்கள். எல்லா விதமான நல்ல காரியங்களில் ஈடுபட்டார்கள். குர்ஆனோடு தொடர்புபட்டார்கள். இப்படி பல விதமான நன்மையான காரியங்களை செய்து ரமலானை நல்ல முறையில் அடைந்து கொண்டவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் இருக்கின்றார்கள். இரண்டாவது சாரார் யார் என்று சொன்னால், இவர்கள் ரமலானை அடைந்தார்கள். அல்லாஹ் தஆலா ரமலானுடைய தலைப்பிறை முதல் ஷவ்வால் வரைக்கும் அவர்களுக்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்தான். என்ற போது இவர்கள் என்ன செய்யவில்லை, ரமலானை நல்ல முறையில் அடையாதவர்கள், ரமலானை அடைந்தும் இரவு தொழுகையை பேணாதவர்கள், ரமலானை அடைந்தும் சரியான முறையிலே நோன்பை நோக்காதவர்கள், அல்லது நோன்பு எதை எதிர்பார்க்கின்றதோ அதை எதிர்பார்த்தவர்களாக நோன்பை நோக்காமல் ஏனோ தானோ என்று சொல்லி எல்லாரும் நோன்பு நோக்கின்றார்கள், எனவே நாங்களும் நோன்பு நோற்றுவோம் என்ற அடிப்படையில் இருந்தவர்கள், குர்ஆனோடு தொடர்பு படாதவர்கள், பரலான வணக்கங்களில் ஈடுபடாதவர்கள், இப்படி என்று சொல்லி இரண்டு சாரார்கள் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இவர்களில் இரண்டாவது சாராராக நாங்கள் இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களோடு பேசுகிறான். என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா அழைக்கிறான், குல் யா இபாதியல் லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி தமக்கு தாமே அநீதம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் தஆலா எப்படி அழைக்கிறான்? வரம்பு மீறி தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனும் கிருபையாளனுமாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே அவன் அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குற்றவாளி என்று சொன்னால் இந்த உலகத்தில் எப்படி அழைக்கப்படுவார்கள்? ஒரு நீதிபதியாக இருந்தால் அல்லது கடமையில் இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தராக இருந்தால் ஒரு போதும் குற்றவாளிகளை இரக்கமாக அழைக்க மாட்டார்கள், குற்றவாளிகளோடு இரக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் பாவம் செய்து வரம்பு மீறி நடந்த என்னுடைய அடியார்களே என்று சொல்லி அவன் அழைக்கக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் அல் குர்ஆனில் பார்க்கலாம். எனவே நாங்கள் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதை நல்ல முறையில் கழிக்காதவர்களாக இருந்தால் நாங்கள் தௌபா செய்வதற்கு இன்னொரு ரமலான் தேவைப்படாது. சிலர் நினைப்பார்கள், என்ன கடந்த ரமலான் வந்தது, அப்படியே ரமலான் பெய்துட்டு நான் அதுல பிஸியா இருந்தேன், ஊர்ல ஒரு பிரச்சனை இருந்தது, இந்த பிரச்சனையில் அப்படியே எனக்கு ரமலான் நல்ல முறையில கழிச்சு கொள்ள இயலாமல் பெய்துட்டு என்று சொல்லி அடுத்த ரமலான் இவர்கள் தௌபா செய்ய வர வேண்டுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா அழைக்கிறான், என்ன செய்யலாம்? உடனடியாக அவர்கள் தௌபாவின்பால் மீளலாம் என்ற செய்தியை இந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தௌபா செய்வதினூடாக அல்லாஹ் தஆலா எந்த அளவு சந்தோஷப்படுகிறான் தெரியுமா? அதாவது ஒருவர் பாலைவனத்திலே பிரயாணம் செய்கிறார். இந்த பிரயாணம் செய்யக்கூடியவருடைய ஒட்டகம் திடீரென்று காணாமல் போகின்றது. இப்படி நடந்தால் அது எவ்வாறான ஒரு துயரமாக இருக்கும். உலகத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? பல பிரயாணங்களை மேற்கொள்கிறோம். ஒரு வேன்ல ஒரு கார்ல நாங்கள் என்ன செய்யறோம்? பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல நாங்கள் அப்படியே நிற்கதியாக நின்றுட்டோம். இப்ப பெட்ரோல் பிரச்சனை வேற இருக்குது. இந்த நிலைமையில
எங்களுக்கு உதவ யாரும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு துன்பங்களுக்கு உள்ளாகுவோம். அன்பார்ந்தவர்கள், இது சாதாரணமாக ஒரு நகரத்தில் நடந்தாலே நாங்கள் என்ன செய்வோம், பல துன்பங்களுக்கு உள்ளாகுவோம். இதே நேரம் ஒருவர் பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறார். பாலைவனம் என்று சொன்னால் என்ன, வறண்ட கடந்து முரணான பல விபரீதங்கள் இருக்கக்கூடிய, உதவிக்கு யாருமே வர முடியாத ஒரு இடம். ஒருவர் பிரயாணம் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிரயாணிக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தையோ குதிரையோ அவர் எதிலே பிரயாணம் செய்கிறாரோ அதை அவர் தவறவிட்டார் என்று சொன்னால் அடுத்த கணம் அவர் என்ன நினைப்பார், இனி நான் மௌத்து தான், எனக்கு இதுக்கு உயிர் வாழ இயலாது என்று எல்லாம் முடிச்சு என்று இவர் நினைக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி அவர் பிரயாணம் செய்த அந்த ஒட்டகம் அவருடைய கண் முன்னுக்கு வந்து நின்றால் தான் மௌத்து என்று சொல்லி நினைச்சவருக்கு திரும்ப உயிர் வந்த மாதிரி அந்த சந்தோஷத்தை யாராலும் சொல்ல இயலாது. இதை விட ஒரு அடியான் தௌபா செய்வதனூடாக அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களை அல் குர்ஆனில் இடைக்கிட அடிக்கடி என்ன செய்கிறான், தௌபாவின் பால் அழைக்கக்கூடிய வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி முஃமின்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ இல்லல் லமம், நன்மை செய்யக்கூடிய அவர்கள் அற்பமான பாவங்களை தவிர மற்ற பெரும் பாவங்களை விட்டும் மானக்கேடான விஷயங்களிலிருந்து அவங்க என்ன செய்யறாங்க, விலகி நடந்து கொள்றாங்க. மூமின்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பெரும் பாவங்கள் செய்ய மாட்டார்கள், மானக்கேடானவற்றில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் அவர்கள் ஏற்படும் தெரியாமல் அல்லது அறிந்து கொண்டே சிறிய சிறிய பாவங்களிலே அவர்கள் ஈடுபட்டு விடுவார்கள். இன்ன ரப்பக வாசியுல் மக்ஃபிரா, அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நிச்சயமாக உங்களது இறைவன் மன்னிப்பதில் தாராள மனம் உடையவனாக இருக்கிறான். ஹுவ அஅலமு பிக்கும் இத் அன்ஷாக்கும் மினல் அர்தி வ இத் அன்தும் அஜின்னத்துன் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும். ஒரு அடிப்படை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன்பார்ந்தவர்களே, உங்களை பூமியிலிருந்து உற்பத்தி செய்த சமயத்திலும் உங்களோட தாயிட வயிற்றுல நீங்க இருந்தீங்களே அப்பொழுதும் நீங்க எப்படியாப்பட்ட தன்மையுடையவர், நீங்கள் யார் என்பதை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த உலகத்துல நாங்க பிறக்கிறதுக்கு முன்னுக்கும் நாங்க உங்களோட உம்மாட வயிற்றுல இருந்த நேரத்திலும் நாங்கள் யார், நாங்க எப்படி நடக்க போறோம், நாம் நன்மை செய்யக்கூடியவர்களா தீமை செய்யக்கூடியவர்களா, வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களா, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நாம் பிறப்பதற்கு முன்னரே அறிந்தவன் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக கூறிக்கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே நான் பரிசுத்தமானவன், நான் தவறு செய்யக்கூடியவன் அல்ல, நான் அப்படி செய்யக்கூடியவன் அல்ல, நான் இறைச்சமுடையவன் என்று சொல்லி உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக நீங்கள் கூறிக்கொள்ளாதீர்கள். உங்களில் தூய்மையானவர் யார் என்பதை அல்லாஹ் இறைச்சமுடையவர் தான், அதை யார் அறிகிறான், அல்லாஹ் அறிவதாக மற்றொரு வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனம் கூட எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, சிறிய பாவங்கள் எங்களில் ஏற்படக்கூடியதுதான். ஆனால் அடிப்படையாக பெரும் பாவங்களை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒதுங்கி நடக்க வேண்டும். மானக்கேடானவற்றிலிருந்து நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் நடந்தால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹூன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ நுத்ஹில்கும் முத்ஹலன் கரீமா. உங்களுக்கு விலக்கப்பட்ட பெரும் பாவங்களை நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொண்டால், அதை விட்டு நீங்கள் நீங்கிக் கொண்டால், உங்கள் ஏற்படக்கூடிய சிறிய பாவங்களை அவன் என்ன செய்கிறான், அதன் ஊடாக மன்னிக்கிறான். வனுதுஹில்கும் முதுஹலன் கரீமா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாம் உங்களை கண்ணியமான இடங்களில் நுழைவிப்போம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சிறிய பாவங்கள் எங்களுக்கு நடக்குது என்று சொன்னா அது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், எங்களுடைய தொழுகையின் ஊடாக, எங்களுடைய நோம்பின் ஊடாக, நாங்கள் கொடுக்கக்கூடிய சதகாவின் ஊடாக சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். ஆனால் ஒரு நிபந்தனை, என்ன நிபந்தனை, பெரும் பாவம் நாங்கள் செய்யக்கூடாது. சின்ன பாவமும் நடக்குது, பெரிய பாவத்திலே நாங்கள் ஈடுபடுறோம் என்று சொன்னா ஒரு நாளும் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெரும் பாவங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி ஒருவர் தொடர்ச்சியாகவே சிறிய பாவங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது பெரும் பாவமாக அதை மாற்றிவிடும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியோடாக நாங்கள் பார்க்கிறோம். இப்படி நாங்கள் வரம்பு மீறி நடக்கக்கூடிய நேரத்தில்
எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையாக பல சோதனைகளை தருவான். நோயினூடாக சில சோதனைகள் வரலாம், அல்லது வியாபாரத்திலே இழப்புகள் வருவதனூடாக, உயிர்களை பறிப்பதினூடாக, இப்படி ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நாங்கள் வரம்பு மீறி நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களை எச்சரிப்பதற்காக வேண்டி அவன் சில சோதனைகள் எங்களுக்கு தருவான். பொதுவாக எங்களில் சோதனைகள் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த சோதனைக்கான காரணத்தை நாங்கள் எங்களில் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக ஃபஅഖذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, உங்களுக்கு முன்னுக்கு இருந்த பல சமுதாயத்தினருக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி நபிமார்களை, இறை தூதர்களை நாங்கள் அனுப்பி வைத்தோம். ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இறை தூதர்களை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நேரத்தில் ஆகவே அவங்க பணிந்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த தவறை அவர்கள் திருத்திக் கொள்வதற்காக வேண்டி நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் நாம் அவர்களை சோதித்தோம், பிடித்துக் கொண்டோம். ஆனால் நம்முடைய வேதனை அவர்களுக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் பணிந்து விட வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அவங்க என்ன செய்யல, அவர்கள் பணிந்து வரவில்லை. வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக அதில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள், பாவங்களை விடவில்லை, தொடர்ச்சியாக அவர்கள் அதில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வலாகின் கஸத் குலூபுஹும் வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், ஆனால் அவருடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. அதே மாதிரி அவர்கள் செய்து கொண்டிருந்ததை ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டினான். அவங்க செஞ்சு கொண்டிருந்ததை அவங்க உடல்ல தொடர்ச்சியாக அதிலே தான் இருந்தார்கள், அதே பாவத்தில் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஷைத்தானின் ஊடாக அவர்களுக்கு அதை அழகுபடுத்தி காட்டினான். அவர்கள் அதிலே நீடித்தவர்களாக இருந்தார்கள். அதற்கு பின்னுக்கு அல்லாஹ் தஆலா அடுத்த கட்டமாக என்ன செய்வான், ஃபலம்மா நஸு மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. அவர்கள் இப்படி இந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் வளங்கள் எல்லாத்தையும், பரக்கத்துடைய வாயல்கள் ஒவ்வொன்றையும் திறந்து கொடுத்தான். அவர்கள் அந்த பரக்கத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். அன்பார்ந்தவர்களே, இவர்கள் பாவம் செய்தார்கள், அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையை வழங்கினான். எச்சரிக்கைக்கு அவர்கள் திரும்பி வரவில்லை, ஷைத்தான் அதை அழகுபடுத்தி காட்டினான். அதே பாவத்தில் அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலா ஒரே அடியாக அவர்களை தண்டிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், பரக்கத்துடைய வாயல்கள் எல்லாத்தையும் திறந்து கொடுத்தான். உலகத்துல நாங்க என்ன செய்வோம், சிலரை பத்தி நாங்க பேசுவோம். எப்படி சொல்லுவோம், நான் பள்ளிக்கு போறேன், நேரத்துக்கு தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், ஜகாத்து கொடுக்கிறேன், எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கு நிறைய கஷ்டமா இருக்குது. ஆனா அவரை பாருங்க, அவர் ஹராமான முறையில் வியாபாரம் செய்யறாரு, வட்டியில் ஈடுபடுறாரு, அதே மாதிரி மோசடி செய்கிறாரு, பல அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் பரக்கத்தாக வாழ்றார் என்று நாம சொல்வோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா பாவிகளுக்கு ஏற்படுத்துவான். இப்படியான ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டால் நாங்கள் அல்லாஹ் தஆலாவை பயப்பட வேண்டும். அடுத்த கட்டம் என்ன நடக்கும், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அഖذناهم பக்தன் ஃபஇதா ஹும் முப்லிஸூன். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்களை, அந்த இன்பங்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய வேதனையை கொண்டு அவர்களை திடீரென்று அவர்களை பிடித்தான். அவர்கள் அந்த நேரத்திலே நம்பிக்கையிலிருந்து போனார்கள் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். என்று அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளின் பொழுது, நாங்கள் வரம்பு மீறி நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இப்படியான சோதனைகள் எங்களுக்கு வந்தால் நாங்கள் அல்லாஹ் தஆலாவை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த கட்டம், அல்லாஹ்வுடைய அஸாப், தண்டனை எங்களுக்கு வரும் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு கற்றுத் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லகும் துஃப்லிஹூன். இறை விசுவாசிகளே, அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹ் தஆலாவிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், இதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்கள் கலப்பற்ற மனதுடன் பாவங்களிலிருந்து விலகி அல்லாஹ்விடம் நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், அல்லாஹ் தஆலாவிடம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இது ரமலான்ல மட்டுமா? ரமலான்ல மட்டுமல்ல, எல்லா காலத்திலும்
ஒரு நாளைக்கு 100 விடுத்தத்துக்கு மேல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடம் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்கள் முதலாவது சுவனத்துக்கு போகக்கூடியவர்கள், சுவனம் வாக்களிக்கப்பட்டவர்கள். இப்படியாப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க காலையில் எழுந்து இப்பொழுது ஜும்மால வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் எத்தனை பேர் எங்களை மனசை தொட்டு கேட்டு பாருங்க, இஸ்திக்ஃபார் செய்தவர்கள், நாம் செய்த பாவங்களை நினைத்து உருகியவர்கள் எங்களில் எத்தனை பேர் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னால், ஒரு பாவத்தை செய்தார் என்று சொன்னால் அது அவருக்கு ஒரு மலையை போன்று இருக்கும், ஒரு மலையை சுமப்பது மாதிரி அவருக்கு இருக்கும். எப்படி என்று சொன்னால், அவர் ஒரு மலை அடிவாரத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பதை போன்று அந்த மலை எந்த நேரத்தில் அவருடைய மேல விழும் என்பதை அஞ்சியவரை போன்றும் அவர் இருந்து கொண்டிருப்பார். யார் இது? ஒரு இறை விசுவாசி. ஒரு பாவத்தை செஞ்சா அது அவருக்கு பொறுக்காது, உள்ள ஏற்றுக்கொள்ளாது, பயந்தவராக இருப்பார். நான் ஒரு மலைக்கு பக்கத்தில் இருக்கிறேன், இந்த மலை என்ற மேல எப்ப விழுமோ என்ற ஒரு அச்சத்தில் அவர் இருப்பதை போன்று அவர் இருப்பார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு பாவி அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவத்தை செய்தால் அது அவருக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? தண்ட மூக்கு நுனியால பறக்கிற ஒரு ஈயை போன்று இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அடையாளம் யாருக்கு இருக்கின்றதோ இவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மூக்கு நுனியால பறக்கிற ஒரு ஈயை எப்படி ஒரு விரட்டுவார்? இப்படி விரட்டுவார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே மாதிரி செய்து அவர்கள் ஒரு ஈயை விரட்டுவதை போன்று செய்கை செய்து காட்டினார்கள் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹ் புகாரியில் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, பாவம் செஞ்சு பாவத்தை பத்தி சொன்னால் இதை செய்யாதுங்கோ, இது பாவமா இருக்குது, மோசடியா இருக்குது, தௌபா செய்யுங்கோ, இதை விட்டுட்டு வாங்கோன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அது அவருக்கு கணக்கில்லாம இருக்கும். அதிலே மூழ்கி கொண்டு இருப்பார். ஒரு ஈ என்ற மூக்கு நுனியால பறக்கக்குள்ள விரட்டுவதை போன்றுதான் அவருக்கு அது இருக்கும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவியின் கெட்ட உதாரணமாக சொன்னார் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதை நல்ல முறையில் கழிக்காதவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தௌபா செய்வதற்கான வாயில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். எனவே அடுத்த ஒரு ரமலான் எங்களுக்கு தேவை கிடையாது. அதற்கு முன்னரே நாங்கள் தௌபா செய்து மீண்டு நாங்கள் நல்ல முறையில் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி ரமலானை அடைந்தவர்களில் இன்னொரு சாரார், முதலாவது சாரார் யார்? அவர்கள் ரமலானை அடைந்தார்கள், நல்ல முறையிலே நோன்பு நோட்டார்கள், ஜக்காத்து கொடுத்தார்கள், சதகா கொடுத்தார்கள், இரவு நேரத்தில் எல்லாம் நின்று வணங்கினார்கள், பகல் நேரம் எல்லாம் அவர்கள் முடிந்த வணக்கங்களிலே அவர் ஈடுபட்டார்கள். இப்படியாப்பட்ட நல்ல மனிதர்கள் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். எவர்கள் தங்களுக்கு சாத்தியமான வரையில் சதக்கா கொடுப்பதுடன் எவர்களுடைய உள்ளங்கள் நிச்சயமாக நாங்கள் மீண்டும் அல்லாஹ்விடம் செல்ல வேண்டும் என்று பயப்படுகின்றனவோ என்று சொல்லி ஒரு வசனம் இறங்குது. 23வது அத்தியாயம் 60வது வசனம். இந்த வசனம் இறங்கியதோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவங்கள்ட்ட வராங்க. நபி அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, இவங்க சதக்கா கொடுத்திருக்கிறாங்க, நல்ல ஒரு விஷயம், சதக்கா கொடுத்தவங்க ஏன் பயப்படுறாங்க? ஏன் பயப்படணும்? நான் சதக்கா கொடுத்திருக்கிறேன், நல்ல ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறேன், ஏன் பயப்படணும்? இதை நான் நபி அவங்கள்ட்ட கேட்டேன். அப்பொழுது நான் கேட்டேன், அகுமுல்லதீன யஷ்ரபூனல் ஹம்ர வ யஸ்ரிகூன, அவங்க மது அருந்த கூடியவர்களா அல்லது திருடுகின்றார்களா? ஏன் அவங்க பயப்படுறாங்க? சதக்கா கொடுத்திருக்கிறாங்க, அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கேட்ட நேரம் நபி அவர்கள் சொன்னார்கள், லா யா பின்தி சித்தீக் வலாக்கின்னஹும் அல்லதீன யஸூமூன வ யுஸல்லூன வ யதஸத்தகூன. அவங்க என்ன செஞ்சாங்க? அவ்வாறு கிடையாது ஆயிஷா அவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து நபி அவங்க சொல்றாங்க, அவ்வாறு கிடையாது. நீங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நோன்பு நோட்டார்கள், அதே மாதிரி அவங்க தொழுகை நிலைநாட்டினார்கள், சதக்கா கொடுத்தார்கள், நல்ல விஷயங்கள் அவங்க விரைந்து செயல்பட்டார்கள். வஹும் யகாஃபூன அல்லா யுக்பல அல்லா யுக்பல மின்ஹும், என்றாலும் அவங்க என்ன செய்றாங்க? அவங்கள்ட்ட இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு அவங்க பயப்படுறாங்க என்ற செய்தியை நபி அவங்க சொன்னாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாற்றமான ஒரு விஷயம்தான், ஒரு அமலை செய்தார்,
நாங்கள் திருப்தி அடைந்து விடுகிறோம். நான் ரமலான நல்ல முறையில் கழிச்சு விட்டேன், எனக்கு ஒரு இரவு வணக்கம் தப்பி போகல, 30 நாளும் என்ன செஞ்சேன், கியாமுல் லைல் தொழுகையை நான் தொழுதேன், அதே மாதிரி சுபகை நான் ஜமாத்தாக தொழுதேன், ஜமாத் தொழுகை எதுவும் எனக்கு தவறி போகல, ஒவ்வொரு நாளும் முடியுமான வரைக்கும் நான் சதக்காக்களை கொடுத்து வந்தேன், இப்படி என்று சொல்லி நாங்கள் திருப்தி அடைகிறோம். ஆனால் இறை விசுவாசிகள் இப்படி இருக்கவில்லை. அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க பயப்பட்டாங்க. நல்ல அமல்களை செய்துவிட்டு இந்த அமல் அல்லாஹ் தாலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா எங்களுக்கு தெரியாது. நான் அல்லாஹ் தொழ சொல்றான், நான் தொழுதேன், ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. இதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள். எங்களுக்கு தெரியும், வைத் யர்ஃபு இப்ராஹீம் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கஅபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். கஅபாவை புனர் நிர்மாணம் செய்து சாதாரண ஒரு வேலையா? இந்த பள்ளி ஒன்றுக்கு எங்களுக்கு பள்ளி கட்டப்படுது, ஒரு சிமெண்ட் மூட்டை எடுத்து கொடுக்கலும் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மனசுக்கு திருப்தி. இந்த பள்ளி கட்டுறதுக்கு நான் உதவி செஞ்சேன், உதவி செஞ்சுட்டு அல்லாஹ் தாலாவிடம் எப்ப ஆச்சும்னாங்க, யா அல்லாஹ் இதை என்னிடம் இருந்து ஏற்றுக்கொள்ள என்று சொல்லி துஆ செய்யணும் என்று நாங்கள் யோசிக்கிறோமா? இல்ல. அதே நேரம் கஅபாக்கு அதனுடைய கட்டுமான பணிக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சா, கஅபாட கட்டுமான பணி நடக்குது, எல்லார்ட்டையும் சல்லி கலெக்ட் பண்றாங்க, நானும் சல்லி கொடுக்கிறேன், இதை கொடுத்த எப்படி ஒரு திருப்தி வரும் எங்கள்கிட்ட, ஒரு சுய திருப்தி. நான் கஅபாவை கட்டுறதுக்கே நான் பண உதவி செஞ்சிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு போதும் எங்கள்கிட்ட வரக்கூடாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் கஅபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். செய்துவிட்டு ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா இதை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார் என்று செய்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே நாங்கள் எப்படியாப்பட்ட அமலை செய்தாலும், ரமலான் முழுக்க நான் நிறைய அமல்களை செஞ்சாலும், அந்த ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் தஆலாவிடம் சொல்லி, யா ரஹ்மானே, நான் இரவு முழுக்க நின்று வணங்கினேன், பகல் நேரம் முழுக்க நான் உனக்காக வேண்டி நோன்பு நோற்றேன், என்னுடைய நாவை நான் பாதுகாத்தேன், நான் இன்னின்ன அமட்களை எல்லாம் உனக்காக வேண்டி செய்தேன், எனவே இந்த அமட்களை எல்லாம் என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஒவ்வொரு சுஜூதிலும் நாங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபித்தோழர்கள் ரமலான் முடிந்து வரக்கூடிய மாதங்களில் தொடராகவே என்ன செய்வார்கள், சஹாபாக்கள் ரமலான்ல செஞ்ச நல்ல அமட்களை எல்லாம் சொல்லி அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடம் அவருடைய கபூலியத்துக்காக வேண்டி, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், நான் இவ்வாறு செய்தேன், நான் சதக்கா செய்தேன், தொழுதேன், இதை செய்தேன், அதை செய்தேன் என்று சொல்லி அவர்கள் அந்த அமட்கள் அல்லாஹ் தஆலாவிடம் ஏற்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார் என்ற செய்தியை நாங்கள் அல் குர்ஆனிலே, அதே மாதிரி ஹதீஸுகளிலே நாங்கள் அவர்களுடைய செய்திகளை பார்க்கிறோம். அல் குர்ஆன்ல நபிமார்களுடைய அந்த வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி சஹாபாக்களுடைய அந்த செய்திகளிலே நாங்கள் பார்க்கிறோம். முன்னர் வாழ்ந்த நல்ல மனிதருடைய செய்திகளிலே பார்க்கிறோம். நபி அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், அவங்களுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன செஞ்சாங்க, அவங்க துஆ செஞ்ச முறை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றாங்க. அவங்க ஒரு நேர்ச்சையை செய்துவிட்டு அல்லாஹ் தஆலாவிடம் அது கபூலாக வேண்டும் பிரார்த்தனை செய்த செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட 2 ஆன்மாருக்கு மத்தியில் நடந்த செய்தி, ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படுது, அடுத்தவர் ஏற்றுக்கொள்ளப்படல. ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்ன செஞ்சாரு, அவர் இறையச்சமுடையவராக இருந்தார். அடுத்தவர் இவரை கொலை செய்ய முற்பட்ட நேரத்தில் அவர் சொன்னார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா இறையச்சமுடையவருடைய காரியங்களை தான் அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்ற செய்தி அவர் சொன்னார் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் பாடுபட்டது எல்லாம் எதுக்காக வேண்டி, இறையச்சத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், இறையச்சம் எங்கள்கிட்ட வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபட்டோம். இறையச்சம் உடையவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் தஆலா நற்கர்மங்களை ஏற்றுக்கொள்வதாக இந்த வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு மனிதனும் மறுமை நாளுக்காக தான் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை கவனித்து அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நான் எனது மறுமைக்காக வேண்டி எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு, அதே மாதிரி நீங்க மறுமையில உங்களோட அமட்களை அல்லாஹ் தஆலா மீசான்ல அளந்து பார்க்க முன்னர் உங்களோட அமட்களை நீங்களே இப்பொழுது அளந்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, ரமலான் எதிர்பார்த்த மாற்றங்கள் மிக முக்கியமானதான் இறையச்சம்.
இறைச்சமுடைய முத்தகீங்களுடைய பண்புகளாக அல் குர்ஆன்ல நிறைய அல்லாஹ் தஆலா சொல்றான். முத்தகீங்கள் இப்படியாப்பட்டவர்கள், முத்தகீங்கள் இப்படித்தான் நடப்பார்கள், முத்தகீங்களுடைய பண்புகள் இதுதான் என்று சொல்லி நிறைய அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல நிறைய செய்திகளை சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த செய்திகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உரசி பார்க்க வேண்டும். ஒரு மாத காலம் நாங்கள் முத்தகீங்களாக மாறுவதற்கான பயிற்சியை பெற்றோம். இப்பொழுது எனது நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய காலத்தில் நாங்கள் குறிப்பாக நிறைய அமல்களில் நாங்கள் ஈடுபட்டோம். இப்பொழுது ஒரு வாரம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எங்கள்கிட்ட கேட்டு பார்த்தா அந்த ஒரு வாரத்துல 30 நாள் நாங்கள் என்ன செஞ்சோம்? எல்லா நன்மையான காரியங்கள் ஈடுபட்டோம். குறிப்பாக தொழுகைகளை நேரத்துக்கு தொழுதோம். சுபஹ தொழுகைக்கு எழும்பி வர வேண்டிய நாங்கள் தஹஜ்ஜுக்கே நேரத்தோடு எழும்பினோம். இப்ப இந்த ஒரு கிழமையில எத்தனை சுபஹ நாங்கள் தொழுதிக்கிறோம்? மிச்சம் இல்லை. இன்றைக்கு ஜும்மாக்கு இந்த கிரௌட் வந்திருக்கிறோம். இதே ஆட்கள் யாரு? இந்த ஆட்கள் எங்கேருந்து வரல, தூரத்திலிருந்து களத்துறையிலிருந்து பேருவையிலிருந்து வந்த ஆட்கள் இல்லை. எல்லா மக்கள்ல இந்த கரையில் இருக்கக்கூடியவங்க அல்லது டவுன்ல இருக்கக்கூடியவங்க. அன்பார்ந்தவர்களே, சுபஹுக்கு பள்ளி வாயில் எத்தனை சஃப் இருந்துச்சு? அதே நேரம் ரமலான் உள்ள காலத்துல சுபஹுக்கு எத்தனை சஃப் இருந்துச்சு? யோசிச்சு பாருங்க. ரமலான் எங்களுக்கு தந்த பயிற்சியில் மிக முக்கியமான ஒரு பயிற்சி என்ன? நேரத்துக்கு செயல்படுறதுக்கான ஒரு பயிற்சி ஒன்று தந்துச்சு. அன்பார்ந்தவர்களே, சஹரை நேரத்துக்கு செஞ்சோம். சஹரை நேரத்துக்கு செஞ்சு அந்த நேரத்தில் இருந்த அடுத்த நேரம் வரைக்கும் எதையும் நாங்கள் உட்கொள்ளாமல் அங்கே பேணுதலாக நாங்கள் இருந்து இஃப்தாருடைய நேரத்தை எதிர்பார்த்து ஒரு செகண்ட் தாண்டாமல், ஒரு நிமிடம் தாண்டாமல் நேரத்துக்கு இஃப்தார் செய்தோம். ஒரு பிரயாணம் போகணும், கொழும்புக்கு போகணும், அல்ல ஒரு இடத்துக்கு போகணும், என்ன செய்வார்கள்? டைம் அதுக்கு முன்னுக்கு ரெடி ஆகி கொள்வார்கள். இந்த நேரம் நான் பஸ்ல இருப்பேன், பஸ்ல இருக்கக்குள்ள வாங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன்? அதுக்கான ஆயத்தங்களை செய்து கொள்றது. நேரத்துக்கு நோன்பு திறக்கும். அன்பார்ந்தவர்களே, நோன்பு மட்டும்தான் நான் நேரத்துக்கு செய்யணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. மூமின்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொழுகையில் எங்கட இந்த செயல்பாடு எங்க போகுது? அன்பார்ந்தவர்களே, நாங்க ரமலானுடைய காலத்துல நேர காலத்தோடு பள்ளிக்கு வந்தோம், தஹஜ்ஜுத் தொழுதோம், சுன்னத்தை தொழுதோம், சுபஹுடைய முன் சுன்னத், சுபஹ் தொழுகை ஜமாத்தாக தொழுதோம் என்று சொன்னா, இப்ப அது எங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னா நாங்க எதுக்கு எழுப்பினோம்? ரமலானுடைய காலத்துல சுபஹ ஜமாத்தா தொழணும் என்று சொல்லி நாங்க அந்த நியத்து எங்கள்கிட்ட இருந்ததா? அல்லது சஹருக்கு எழுப்பிட்டோம், எல்லாரும் பாங்கசனத்தோட பள்ளிக்கு போறாங்க, நாங்களும் பள்ளிக்கு போகணும் என்று சொல்லி பள்ளிக்கு வந்தோம்? அன்பார்ந்தவர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய கவலைக்குரிய விஷயம் என்னென்று சொன்னால், நிறைய பள்ளிகளை பார்த்தோம்டா அன்பார்ந்தவர்களே, ரமலான்ல இருந்த அந்த கிரௌட் ஒரு கிழமை உள்ளுக்கு அப்படியே இல்லை, அடுத்த நாள் முதல்ல இல்லா போகுது. அன்பார்ந்தவர்களே, இப்படி இருந்தேன்னு சொன்னா ரமலான் எங்களை மாத்தல, ரமலான் எங்களை மாத்தல. எங்களுக்கு முன்னுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? நோன்பை கடமையாக்கி இருந்தான். அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்த அந்த மாற்றம் அவர்கள்ட்ட வரல என்ற செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிவிட்டு, நீங்க அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்களை போல நீங்க ஆகிவிட வேண்டாம். அவங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு, அவங்களும் நோன்பு பிடிச்சாங்க, ஆனா அவங்க மாறல, அவங்க அந்த நோன்பு மாத்தல்ல, வரம்பு மீறி நடந்து கொண்டிருந்தாங்க. அதனால தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சபிச்சார்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சபித்தார்கள். அவர்களை போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே நாங்கள் நேரத்துக்கு செயல்பட முடியுமான ஒரு பயிற்சியை 30 நாள் எங்களுக்கு ரமலான் தந்தது. அதை குறிப்பாக இந்த தொழுகையிலே நாங்கள் பயன்படுத்தக்கூடியவா இருக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, ஜமாத் தொழுகையை நாங்கள் பேணணும், எல்லா காலத்திலும் நாங்கள் பேணக்கூடியவா இருக்க வேண்டும். அதே மாதிரி ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா தந்த ஒரு பயிற்சி என்ன? ஹலாலான சாப்பாடு, ஹலாலான குடிபானம், ஹலாலான மனைவி. குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு தடை. ஹராத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரமலான பயிற்சி தரல. மது எல்லா காலத்திலும் தடை, வட்டி எல்லா காலத்திலும் தடை. இதே மதுவை, இதே வட்டியை குறிப்பிட்ட நேரம் நீங்கள் எடுக்காமல் இருப்பதுதான் நோன்பு என்று சொல்லி ஒரு பயிற்சியை தரல எங்களுக்கு. எங்களுக்கு தந்த பயிற்சி வித்தியாசமானது. வெள்ளை கிளம்பினா டீ குடிக்காம நிக்கலாம்,
9 மணி ஆயிட்ட வெள்ளை சாப்பாடு தின்னா மீக்கலாம், பகலானா அப்படி கேளா, 3 மணி ஆனா கோஃபி ஒன்று குடிக்காம மீக்கலாம். இப்படியாக இருந்த எங்களுக்கு இதெல்லாம் தடை செஞ்சு அழகான ஒரு பயிற்சியை தந்துச்சு. இப்ப திரும்ப ரமலான் முடிஞ்சதோட பழையபடி அதே வெத்தில, அதே மூக்குத்தூள், அதே பீடி சிகரெட் என்று சொல்லி நாங்கள் ஈக்கிறோம் சொன்னா அன்பாந்தவர்கள், ரமலான்களை மாத்தல்ல, ரமலான்களை மாத்தல்ல. அல்லாஹ் தஆலாவை நாங்கள் பயப்பட்டுக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலாவை நாங்கள் பயப்பட வேண்டும், தௌபா செய்து நாங்கள் மீள வேண்டும். அன்பாந்தவர்களே, இப்படியான நிலை எங்களில் ஏற்பட்டு விடக் கூடாது. ரமலான்ல நாங்கள் பெற்ற அந்த பயிற்சியின் ஊடாக நோம்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் தஆலா விசேடமாக வைத்திருக்கக்கூடிய சுவனம் என்ன? ரையான் என்ற வாயிலின் ஊடாக ஒரு சுவனம் நுழைவார்கள். நாளை மறுமை நாள்ல ஐன சாயிமூன், நோம்பாளிகள் எங்கே அல்லாஹ் தஆலா அழைப்பான், அவர்கள் எல்லாம் எழுந்து வருவார்கள். ரையான் என்ற வாயிலின் ஊடாக அவங்க சொர்க்கத்தில் நுழைவார்கள். சுவனத்தின் வாயில் அதன் ஊடாக ரையான் என்ற வாயில் அவங்க போனத்தோட மூடப்பட்டு விடும். வேற யாருக்கும் அதுக்குள்ள புகையலான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்ன நபி அவங்க சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த வாயிலுக்கு ரையான் என்ற வாயிலூடாக சுவனம் போற தகுதியை நாங்கள் பெற்றிருந்தால் அந்த தகுதியை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதை நாங்கள் வீணடித்து விடக்கூடாது. ரமலான்ல நாங்கள் பெரிய ஒரு பயிற்சியை பெற்று அந்த அமல்களில் நாம் ஈடுபட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் அமல் செஞ்சிருக்கிறோம் என்று சொன்ன அன்பார்ந்தவர்களே, ரையான் என்ற வாயில் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் பாவம் செய்து திரும்ப அந்த வாய்ப்பை இல்லாமல் செய்து கொள்ளக்கூடாது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எங்களுடைய தந்தை, இதே போன்ற ஒரு வெள்ளிக்கிழமையினால் என்ன செய்யப்பட்டாங்க? அல்லாஹ் தஆலாவால படைக்கு சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அவங்களுக்கு சுவர்க்கத்துல எந்த தடையும் வைக்கல, எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு தடை, அந்த மரத்து பக்கம் நீங்க போகக்கூடாது, அந்த மரத்துக்கிட்ட நீங்க போகக்கூடாது என்ற ஒரு தடை. ஷைத்தான் தூண்டுதலால அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த மரத்துக்கிட்ட போனாங்க. இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் சுவர்க்கத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் அல் குர்ஆன்ல பார்க்கிறோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்படுறாங்க என்று சொன்னா எதுக்காக வேண்டி வெளியேற்றப்பட்டாங்க? அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வரம்பு, அதை நீ செய்யக்கூடாது, அந்த மரத்துக்கிட்ட போக கூடாது. போனாங்க, வெளியேற்றப்பட்டாங்க. நாங்க எத்தனை வரம்புகளை மீறோம்? பெரும்பினத்திலிருந்து விரன இதுவரைக்கும் எத்தனை பாவம் செஞ்சிருப்போம், எத்தனை வரம்புகளை நாங்க மீறிப்போம். வரம்பு மீறிக்கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? சுவனத்தை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னா அன்பார்ந்தவர்களே, அப்படியான ஒரு நிலையை நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வரம்புகள் எங்களுக்கு மீறப்பட்டது என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் தௌபா செய்து மீளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். எனவே தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் அன்பார்ந்தவர்களே, எல்லா காலத்திலும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தௌபாவுடைய வாயிலை அவன் திறந்து வைத்திருக்கிறான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களில் தவறுகள் ஏற்படுமாக இருந்தால் உடனடியாக நாங்கள் தவறுகளிலிருந்து மீள வேண்டும். அதே மாதிரி ரமலான்ல அந்த பெற்ற அந்த பயிற்சியை நாங்கள் வீணடித்து விடக்கூடாது, அதை நாங்கள் அப்படியே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், மௌத்தா நாட்டி நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ் வணங்குங்க. ரமலான்ல மட்டுமல்ல, யாரெல்லாம் ரமலான்ல மட்டும் வணக்கம் செலுத்துறாங்களோ இவங்க அல்லாஹ் வணங்கல, இவங்க என்ன செய்யறாங்க? ரமலான வணங்குறாங்க. ரமலான் முடிச்சு, அல்லாஹ் நிரந்தரமானவன், அவன் எப்போதும் இருப்பான். எப்போது ஷவ்வாலுடைய தலைப்பிறை காண்பதோ, அதாவது நாங்க பார்க்கிறோமோ அதனோட என்ன செய்யுது? ரமலான் முடிஞ்சிடுது. ஆனா அல்லாஹ் நிரந்தரமானவன். இப்படி நிரந்தரமான அல்லாஹ் வைத்தா நாங்க என்ன செய்கிறோம்? வணங்கக்கூடியவர்களா இருக்கிறோம். எனவே ஒரு சின்ன ஒரு அமலை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்ன? தொடராக செய்யறது. ஒரு சுன்னத் தொழுகையை நாங்க பேணி வாரோமா, தொடர்ந்து நாங்க அதை பேணி வாரது. இரவு வணக்கத்தை நாங்கள் தொழுது வாரோமா, தொடர்ந்து நாங்கள் அதை செஞ்சு வாரது. தொழுகைக்கு பின்னர் குறைந்தபட்சம் அந்த திக்ருகளை நாங்கள் அழகான முறையில் தொடர்ச்சியாக ஓதி வாரோமா, இதை தொடர்ந்து செய்யறது. ஒரு சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார். எனவே இந்த அடிப்படையிலே ரமலான்ல பெற்ற அந்த பயிற்சிகளை நாங்கள் வீணடிக்காமல் ரையான் என்ற வாயிலுக்கு நாங்கள் தகுதியானவர்களாக இருந்தால் அந்த தகுதியை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.